கேதாரும் காத்சோரும். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முறியடிக்கும் கேதாரையும் காத்சோருடைய ராஜ்யங்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எழுப்பி கேதாருக்கு விரோதமாக போய் கீழ்திசை புத்திரரை பாழாக்குங்கள். அவர்களுடைய கூடாரங்களையும் அவர்களுடைய மந்தைகளையும் வாங்கி அவர்களுடைய திரைகளையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் அவர்களுடைய ஒட்டகங்களையும் தங்களுக்கென்று கொண்டு போய் எத்திசையும் பயம் என்று சொல்லி அவர்கள் மேல் ஆர்ப்பரிப்பார்கள். காத்சோரின் குடிகளே, ஓடி தூரத்தில் அலையுங்கள், பள்ளத்தில் ஒதுங்கி பதுங்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை செய்து உங்களுக்கு விரோதமாக உபாயங்களை சிந்தித்திருக்கிறான். அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிற ஜாதிக்கு விரோதமாக எழும்பி போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு வாசல்களும் இல்லை, தாழ்பாள்களும் இல்லை. அவர்கள் தனிப்பட தங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒட்டகங்கள் கொள்ளையும் அவர்களுடைய ஆடு மாடுகளின் ஏராளம் சூறையுமாகும். நான் அவர்களை சகல திசைகளுமான கடையாந்திர மூலைகளில் இருக்கிறவர்களிடத்திற்கு சிதறடித்துவிட்டு அதனுடைய சகல பக்கங்களிலுமிருந்து அவர்களுக்கு ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆத்சோர் வலு சர்ப்பங்களின் தாபரமாகி என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும். ஒருவனும் அங்கே குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரனும் அதிலே தங்குவதுமில்லை என்கிறார். கேதாரின் குடிகள் இஸ்மவேலின் குமாரனாகிய கேதாரின் சந்ததியை சேர்ந்தவர்கள். இவர்கள் அரபியாவின் ஒரு பகுதியில் வாசம் பண்ணுகிறார்கள். காத்சோருடைய ஜனங்கள் பூர்வத்தில் கானான் தேசத்தை சேர்ந்தவர்கள். காத்சோருடைய ராஜ்யம் கானான் தேசத்திற்கு வடக்கு பகுதியில் உள்ளது. ஆபின் காத்சோரின் ராஜா. அவன் அங்கிருந்து துரத்தப்பட்டு அரபியாவின் பாலைவனங்களில் குடியேறினான். கேதாரின் ஜனங்களும் காத்சோரின் ஜனங்களும் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்கள். கூடாரங்களுக்கு சுவர்களை கட்டாமல் திரைகளை விரித்திருப்பார்கள். அவருடைய பட்டணங்களும் அரணிப்பான பட்டணங்கள் அல்ல. ஆகையினால் அவர்களுக்கு வாசல்களும் இல்லை, தாழ்பாள்களும் இல்லை. அவர்கள் தனிப்பட தங்கியிருக்கிறார்கள். கேதாரின் ஜனங்களும் காத்சோரின் ஜனங்களும் மேய்ப்பர்கள். அவர்களிடத்தில் ஐசுவரியங்கள் எதுவும் இல்லை. ஒட்டகங்களும் ஆடு மாடுகளும் மாத்திரம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு யுத்த வீரர்களும் இல்லை. ஆனாலும் அவர்கள் யாருக்கும் அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கும் பயப்படாமல் தனிப்பட தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் வியாபாரம் பண்ணுவதில்லை. அவர்களிடத்தில் பொன்னோ வெள்ளியோ இல்லை. அவர்களிடத்தில் ஒட்டகங்களும் ஆடு மாடுகளும் திரளாய் இருக்கிறது. அதுவே அவர்களுடைய செல்வம். அவர்களிடத்தில் பணம் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய ஆடு மாடுகளின் பெருக்கத்தினால் அவர்கள் ஐசுவரியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். தங்களுடைய தேவைகளுக்கு போதுமான அளவு செல்வம் வைத்திருக்கிறவர்கள் எல்லோருமே ஐஸ்வர்யவான்கள். நம்மிடத்தில் போதும் என்கிற மனம் இருக்க வேண்டும். பண ஆசை இருக்கக்கூடாது. நம்முடைய தேவைகள் குறைவில்லாமல் சந்திக்கப்பட வேண்டும். இதுவே மெய்யான ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யவான்களை பார்ப்பதற்காக ராஜாவின் அரண்மனைகளில் போய் அவர்களுடைய பொக்கிஷங்களை எண்ணி பார்க்க வேண்டிய தேவையில்லை. அல்லது பெரிய ஐஸ்வர்யவான்களையோ தனவந்தர்களான வணிகர்களையோ போய் பார்த்து அவர்களுடைய பொக்கிஷங்களை கணக்கு பார்க்க வேண்டும் என்னும் அவசியமும் இல்லை. கூடாரங்களில் குடியிருக்கிற சாதாரண மேய்ப்பர்களிடத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பெரிய பட்டணங்களை எல்லாம் பிடித்தான். அங்குள்ள பொக்கிஷங்களை எல்லாம் தன்னுடைய தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு போனான். அரணிப்பான பட்டணங்களை எல்லாம் அழித்து போட்டான். சாதாரண கூடாரங்களில் இருக்கிறவர்களையும் அவன் விட்டு வைக்கவில்லை. அவன் கழுகை போல பறந்து வருகிறான். கழுகின் பார்வைக்கு எதுவும் தப்பாது. நேபுகாத் நேச்சாரின் கண்களுக்கும் ஒருவரும் தப்பிக்க முடியாது. பெரிய பட்டணங்களும் தப்பிக்கவில்லை, சாதாரண கூடாரங்களும் தப்பிக்கவில்லை. கேதாரின் ஜனங்கள் பெரிய பட்டணங்களுக்கு அருகாமையில் வயல்வெளியில் கூடாரங்களில் தங்கியிருக்கிறார்கள். இவர்களிடத்தில் ஏராளமான ஆடு மாடுகளும் ஒட்டகங்களும் இருக்கிறது. கர்த்தர் நேபுகாத் நேச்சாரிடம், நீ எழும்பி கேதாருக்கு விரோதமாக போய் கீழ்திசை புத்திரரை பாழாக்குங்கள் என்று சொல்லுகிறார். கேதாரின் ஜனங்கள் கர்த்தருக்கு நன்றி இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள்.
கர்த்தர் அவர்களை விசேஷமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களுக்கு ஆடு மாடுகளின் பெருக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்களோ கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். தங்களுக்கு அருகாமையில் உள்ள பட்டணத்திற்கு அழிவு வரும்போது அதற்கு அருகாமையில் தங்கியிருக்கிற கேதாரின் ஜனங்களும் பயப்படுகிறார்கள். எத்திசையும் பயம் என்று கல்தையர்கள் கேதாரின் குடிகளிடத்தில் சொல்லுகிறார்கள். கல்தையர்கள் கேதாருடைய கூடாரங்கள் மீதும் யுத்தம் பண்ண வருகிறார்கள். கல்தையர்கள் அவர்களுடைய கூடாரங்களையும் அவருடைய மந்தைகளையும் வாங்கி அவருடைய திரைகளையும் அவருடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் அவர்களுடைய ஒட்டகங்களையும் தங்களுக்கென்று கொண்டு போய் எத்திசையும் பயம் என்று சொல்லி அவர்கள் மேல் ஆர்ப்பரிப்பார்கள். கேதாரின் ஜனங்களிடத்தில் பொன்னோ வெள்ளியோ இல்லை. அவர்களுடைய கூடாரங்களின் திரைகளும் வீட்டில் பயன்படுத்தப்படுகிற தட்டுமுட்டு சாமான்களும் மாத்திரமே அவர்களிடத்தில் இருக்கிறது. கல்தையரோ எதையும் விட்டு வைக்காமல் தட்டுமுட்டு சாமான்களையும் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள். கல்தையர்கள் கேதாரியரின் ஒட்டகங்களையும் தங்களுக்கென்று கொண்டு போகிறார்கள். இதனால் அவர்களுடைய ஒட்டகங்கள் கொள்ளையாயிற்று. அவர்களுடைய ஆடு மாடுகளின் ஏராளம் குறைந்து போயிற்று. கர்த்தர் கேதாரின் ஜனங்கள் மீது அழிவை வரப்பண்ணுகிறார். நான் அவர்களை சகல திசைகளுமான கடையாந்திர மூலைகளில் இருக்கிறவர்களிடத்திற்கு சிதறடித்துவிட்டு அதனுடைய சகல பக்கங்களிலும் இருந்து அவர்களுக்கு ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்தையர்கள் கேதாரின் புத்திரரை வெட்டி கொன்று போட்டார்களா என்று இந்த வசன பகுதியில் எழுதப்படவில்லை. ஒருவேளை கேதாரியர்கள் கல்தையருக்கு விரோதமாக யுத்தம் செய்திருக்க மாட்டார்கள். தங்களுடைய ஜீவனுக்கு ஈடாக கேதாரியர் தங்கள் கூடாரங்களையும் மந்தைகளையும் கிரயமாக கொடுத்திருப்பார்கள். கல்தையர்கள் கேதாரியரின் மந்தைகளையும் கூடாரங்களையும் தட்டுமுட்டுகளையும் கொள்ளையடித்துக் கொண்டு போன பின்பு கேதாரின் ஜனங்களும் காத்சோருடைய ஜனங்களும் அங்கே தங்கவில்லை. அவர்கள் அந்த இடத்தை காலி செய்துவிட்டு வெளியேறி விடுகிறார்கள். ஆத்சோர் வலு சர்ப்பங்களின் தாபரமாகும் என்றும் அது என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே ஒருவனும் குடியிருப்பதில்லை என்றும் ஒரு மனுபுத்திரனும் அதிலே தங்குவதில்லை என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். பட்டணத்து ஜனங்களில் யாரும் கேதாருக்கும் காத்சோருக்கும் ஆதரவு கொடுக்கவில்லை. இவர்களை தங்களுடைய பட்டணங்களில் குடியிருக்க ஒருவரும் அனுமதிக்கவில்லை. ஆகையினால் கேதாரின் ராஜ்யமும் காத்சோருடைய ராஜ்யமும் என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கேதாரையும் காத்சோருடைய ராஜ்யங்களையும் முறியடிப்பான். கல்தையர்கள் அவர்களுடைய கூடாரங்களையும் அவருடைய மந்தைகளையும் வாங்குவார்கள். அவர்களுடைய திரைகளையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் அவர்களுடைய ஒட்டகங்களையும் தங்களுக்கென்று கொண்டு போவார்கள். அவர்கள் மேல் ஆர்ப்பரிப்பார்கள். எத்திசையும் பயம் உண்டாயிருக்கும். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை செய்து அவர்களுக்கு விரோதமாக உபாயங்களை சிந்தித்திருப்பான். கேதாரின் ஒட்டகங்கள் கொள்ளையாகும். அவர்களுடைய ஆடு மாடுகளின் ஏராளம் குறையுமாகும். கர்த்தர் அவர்களை சகல திசைகளுமான கடையாந்திர மூலைகளில் இருக்கிறவர்களிடத்திற்கு சிதறடித்து விடுவார். அதனுடைய சகல பக்கங்களிலும் இருந்து அவர்களுக்கு ஆபத்தை வரப்பண்ணுவார். ஆத்சோர் வலு சர்ப்பங்களின் தாவரமாகி என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும். ஒருவனும் அங்கே குடியிருப்பதில்லை. ஒரு மனுபுத்திரனும் அதிலே தங்குவதும் இல்லை. கேதாரும் காத்சேருடைய ராஜ்யங்களும் செல்வ செழிப்பில் இருந்தார்கள். தங்களுக்கு பாதுகாப்பு எதையும் உண்டாக்கவில்லை. மற்றவர்களோடு சமாதானமாக இருந்தார்கள். மற்றவர்களும் தங்களோடு சமாதானமாக இருப்பார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். இவர்கள் கூடாரங்களில் குடியிருந்தார்கள். ஆகையினால் கல்தையரை போன்ற சத்துருக்கள் இவர்களை எளிதாக ஜெயித்தார்கள். ஐபிராத்து நதியின் அருகிலும் பெர்சிய வளைகுடாவிலும் காத்சோர் அமைந்துள்ளது.